ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வடகொரியாவில் 30 மாணவர்கள் பொதுவெளியில் சுட்டு கொல்லப்பட்டனர். எதுக்காகன்னு இந்த வீடியோவை பார்த்து முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. வடகொரியா ஒற்றை அதிகாரத்தின் கீழ் செயல்படும் சர்வாதிகார நாடாக இருப்பதால் பூலோக நரகம் என அழைக்கப்படுகிறது. 1948ஆம் ஆண்டு நிறுவப்பட்டதிலிருந்து கிம் குடும்பத்தால் நாடு ஆளப்படுகிறது. வடகொரியாவின் தற்போதைய அதிபராக கிம் ஜாங் உள்ளார். அவர் தனது தந்தை கிம் ஜாங் இறந்த பிறகு 2011இல் ஆட்சியை பிடித்தார். வடகொரியா உலகிலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்ட தனி நாடாக உள்ளது. மற்ற நாடுகளில் சுதந்திரமாக செய்யக்கூடிய சாதாரண செயல்கள் கூட வடகொரியாவில் தண்டனைக்குரிய குற்றங்களாக இருக்கிறது. அதில் முக்கியமானது உலக புகழ்பெற்ற தென்கொரிய நாடகங்களை பார்ப்பது. அதை பற்றித்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். தென் கொரிய செய்தி நிறுவனங்களான ஜூசுன் டிவி மற்றும் கொரியா ஜூங்காங் டெய்லி ஆகியவற்றின் அறிக்கைகளின்படி தென்கொரிய நாடகங்களை பென்டிரைவில் சேமித்து வைத்து பார்த்ததற்காக கடந்த வாரம் 30 நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் பொதுவெளியில் பகிரங்கமாக சுட்டுக் கொல்லப்பட்டனர். தென்கொரிய அதிகாரிகள் இந்த அறிக்கையை பற்றி நேரடியாக கருத்து தெரிவிக்கவில்லை. ஆனால் கொரியா ஜூங்காங் டெய்லியின்படி பெயரிடப்படாத தென்கொரிய ஒருங்கிணைப்பு அமைச்சக அதிகாரி ஒருவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், வடகொரிய அதிகாரிகள் 3 தீய சட்டங்களின் அடிப்படையில் குடியிருப்பாளர்களை கடுமையாக கட்டுப்படுத்துகிறார்கள் மற்றும் கடுமையாக தண்டிக்கிறார்கள் என்பது பரவலாக அறியப்பட்டது. இவற்றில் ஒன்று வடகொரியாவின் பிற்போக்கு சித்தாந்தம் மற்றும் கலாச்சார நிராகரிப்பு சட்டம். இது தென்கொரியா, அமெரிக்கா அல்லது ஜப்பானில் தோன்றும் ஊடகங்கள் பரப்புவதை தடுக்கிறது. நாட்டில் கோடைக்கால முகாம்களில் கலந்து கொள்ள தயாராகும் ரஷ்ய பள்ளி மாணவர்களைப் போல நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டவர்களுக்கு அந்த கட்டுப்பாடுகள் பொருந்துமா என்பது தெளிவாக இல்லை. வடகொரியர்கள் தங்கள் தெற்கு அண்டை நாடுகளின் நிகழ்ச்சிகளுடன் தொடர்பு கொண்டதற்காக கொல்லப்படுவது இதுவே முதல் நிகழ்வு. அடுத்ததாக 2022 ஐநா பொதுச் செயலாளர் அறிக்கையின்படி தென்கொரியாவில் இருந்து நிகழ்ச்சிகளை டிஜிட்டல் வடிவில் விற்பதை கண்ட அவரது அண்டை கண்காணிப்பு பிரிவு காங்வோன் மாகாணத்தில் பொதுவெளியில் துப்பாக்கி சூடு படையால் கொல்லப்பட்டார். தென் கொரியாவின் ஒருங்கிணைப்பு அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட வடகொரிய மனித உரிமைகள் பற்றிய 2024 அறிக்கை, வடகொரியாவில் உள்ள தொலைபேசிகள் தென்கொரிய பாணி மொழிக்காக தவறாமல் சரிபார்க்கப்படுவதாகவும், வெள்ளை திருமண ஆடைகளை அணிவது பிற்போக்குத்தனமாக இருப்பதற்காக தண்டிக்கப்படுவதாகவும் கூறியது. கேபாப் வீடியோவை பார்த்ததற்காக 2 இளைஞர்களுக்கு 12 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டதை காட்டும் வீடியோவுமே இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வெளியிடப்பட்டது. ஆம்னெஸ்டி இன்டர்நேஷனல் தொகுத்த நேரில் கண்ட காட்சிகளின் வாக்குமூலங்கள் இருந்த போதிலும் வடகொரிய அரசாங்கம் நாட்டில் பொது மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதை மறுத்துள்ளது. வடகொரிய அதிகாரிகளின் கூற்றுப்படி கடைசியாக 1992இல் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. 1950களில் ஏற்பட்ட மோதல்கள் சமாதான உடன்படிக்கைக்கு பதிலாக ஒரு போர் நிறுத்தத்தில் முடிவடைந்த நிலையில் வடகொரியா அதன் தெற்கு பகுதியுடன் தொழில்நுட்ப ரீதியாக இன்னும் போரில் ஈடுபட்டுள்ளது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.